அங்கே காலையில் ஒரு 5 மணி அளவில் நெற்குன்றம் ஒரு ஹவுஸ் ஷிஃப்டிங் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். காலையில் 4 மணிக்கே வர சொன்னாங்க, வர முடியல, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 5 மணிக்கு தான் வந்தோம். வந்து லேபரை நைட்டாக பேக் பண்ணி எல்லாமே எடுக்கிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவரில் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிட்டு நம்ம ஒரு 6:30க்கு எடுத்துகிட்டு நேரே அந்த அவங்க போகிற இடம் தண்டலம் அங்கே வந்துட்டோம். அங்கேருந்து கரெக்டாக ஒரு 6 மணி 6:45 அங்கே வந்துட்டோம். 6 மணி ஏற்றி 6:45 அங்கே தண்டலம் வந்துட்டோம். இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ரொம்ப பசுமையாக இருந்து, அது மட்டும் இல்லை, அது ஒரு கிராமம் மாதிரி தனி வீடுகள் எல்லாமே வந்து பிளாட் இல்லாமல் தனி வீடுகளாக இருந்து, நம்ம என்ன சொல்லணும்னா அமெரிக்கா கிராமங்கள்லாம் நம்ம வந்து நெட்டில் பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி தனித்தனி வீடுகள், தனி கார் விடுற மாதிரி எல்லாமே வீட்டு முன்னாடி எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. பின்னாடி வந்து தோட்டம் வைக்கிறதுக்கு தனி இடம் இருக்குது. கஸ்டமர் எங்களை வந்து முன்னாடி போக சொல்லிட்டாங்க, லொக்கேஷன் அனுப்பி. நாங்கள் வந்து வாடகை 6000 முன்னாடி வந்ததால் ஒரு காலவர் அவருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அமெரிக்காவில் தனித்தனி வீடு, ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்க முடிஞ்சது. சென்னையில் ஒரு அமெரிக்கா பார்த்திங்கன்னா வாடகை ரொம்ப கம்மியாக இருக்குது. சென்னையில் நம்ம வந்து ஒரு சின்ன தனியாக மேடி கட்டக்கூடாது, ஒரே மாதிரி தான் கட்டணும், வாடகை கொடுக்குறோம். பாகுபாடு கூடாது. இது பார்த்திங்கன்னா 3 பெட்ரூமுக்கு 7000 சொன்னாங்க. 2 பெட்ரூமுக்கு வந்து 6000 மட்டும்தான். அதுவே ஆச்சரியமாக இருந்து, இப்போ நான் அந்த வீடு எல்லாமே ஜாமான்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டு வீட்டை வீடியோ எடுக்கலாம். நான் வீடியோ எடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா உள்ளே சமையல் கட்டு உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா சமையல் கரையில் ஒரு கிச்சன் இது வச்சுருந்தாங்க. அப்புறம் ஹாலில் வந்து ஹால் இது பெட்ரூம் இறங்கினா கீழே ஒரு பெட்ரூம் இருக்குது. இப்போ படிக்கட்டில் மேலே ஏறி பார்த்திங்கன்னா சைடு 2 பெட்ரூம் இருக்குது. 2 பக்கமும் பெட்ரூம். இங்கே கீழே ஒரு பெட்ரூம், மேலே 2 பெட்ரூம். இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது, இங்கே ஒரு பெட்ரூமு நல்லா இருக்குது. கீழே பால்கனி பார்க்குறது அழகாக வச்சுருக்காங்க. மேலே மாடியில் ஒரு பெட்ரூம், அதுக்கு மேலே மாடிப்படி, அது ஆப்போசிட்டில் ஒரு பெட்ரூம் இருக்குது. கீழே யார் கெஸ்ட்டு வந்தால் கிடக்கு. அதுக்கு இந்த மாதிரி சென்னையில், அதுவும் சென்னை பக்கத்தில் கிடையாது, ரொம்ப பெரிய விஷயம். இங்கேயும் ஒரு பீரோ இருக்குங்க. கீழே அடிஷ்னலாக ஒரு பீரோ அவங்களே வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் ஒரு பீரோ வச்சுருக்காங்க. இது நம்ம கஸ்டமர் கொண்டு பீரோ கிடையாது, கட்டில் தான் நாங்கள் மாட்டுறோம். ஒரு படிக்கட்டு வச்சு மேலே இரும்பு படிக்கட்டு வச்சுருக்காங்க. எல்லா வீட்டும் ஒரே மாதிரியே தான் கட்டியிருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா படிக்கட்டு அப்படியே உள்ள மொட்டை மாடி பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருக்குது, ஒரே மாதிரியே கட்டியிருக்காங்க. வீடியோ எடுத்தோம் முன்னாடி மொட்டை மாடி உங்களை எடுக்கல. எங்கள் வீடு முன்னாடி பார்த்திங்கன்னா தோட்டம் வருது, நான் பார்த்தேன். மேலே ஏறி தான் பார்க்கும்போது தோட்டம் பார்க்க முடியுது. மேலே சின்டெக்ஸ் டேங்க் வச்சுருக்காங்க. தனித்தனி டேங்க் இருக்குது. பின்னாடி பாருங்கள், இங்கே தான் தோட்டம் வைக்கிறதுக்கு பின்னாடி இருக்குது. இது அட்டாச்சோட சின்னதாக காம்பவுண்ட் உங்களுக்கு தேவையான தோட்டங்கள் எதனால வச்சுக்கலாம். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா 2 பக்கமும் 2 வீடு, மொத்தம் 3 வீடு இருக்குல்ல. விஷயம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருந்து வீடு நீட்டாக கட்டிக்கலாம். 2 வாடகை ரொம்ப கம்மி, கார் விட்டுக்கலாம். ஒரு 6000 ரூபா வாடகை, 2 பெட்ரூம் 7000 ரூபா 3 பெட்ரூம் கிடைக்குது. அது ரொம்ப பெரிய விஷயமா இருந்து எனக்கு பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருந்தது. பார்த்துட்டு அப்படியே கீழே வந்து யாராவது உங்களுக்கு வாடகைக்கு வீடு தேவைன்னா